விஜயகாந்தின் நிழலாக இருப்பவர், அதிரடியான பேச்சுக்கு சொந்தக்காரர், அந்நியார் என தொண்டர்களால் அழைக்கப்படுபவர், தேமுதிக வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் முழு பங்கு வகிப்பவர், அதிகாரப்பூர்வமாக தேமுதிக எனும் கட்சியை கைப்பற்றி இருப்பவர் அவர்தான் பிரேமலதா விஜயகாந்த். திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள செம்பேடு கிராமத்தில் பிறந்தார் பிரேமலதா. இளம் வயது முதலே விளையாட்டில் ஆர்வமாக இருந்த பிரேமலதா தடகள போட்டிகளில் பங்கேற்று வந்தார். பெற்றோரும் பிரேமலதாவின் ஆர்வத்தை பார்த்து தேசிய அளவில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவித்தனர். இதனால் ஒரு காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் இளங்கலை படிப்பு முடித்ததும் சில சொந்த காரணங்களால் பிரேமலதாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒரு பிரபல நடிகரை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என அப்போது பிரேமலதாவுக்கு தெரியாது. சினிமா நடிகர் விஜயகாந்த் உன்னை பெண் பார்க்க வருகிறார், அவரை தடபுடலாக வரவேற்க வேண்டும் என அவரிடம் சொல்ல சற்று குழப்பம் இருந்தாலும் மாப்பிள்ளையை பார்க்க ஆவலாக இருந்தார் பிரேமலதா. அப்போது ஒரு கார் அவரது வீட்டின் வாசல் அருகே வந்து நின்றது. காவி உடையில், கழுத்தில் மாலையுடன், காலில் செருப்பு கூட அணியாமல் ஒருவர் வந்து இறங்கினார். மாப்பிள்ளை வந்துட்டாரு என சொல்ல அவரை மறைந்திருந்து பார்த்தார் பிரேமலதா. வீட்டில் இருந்த எல்லோரிடமும் இயல்பாக பேசினார் விஜயகாந்த். எல்லோருக்கும் அவரை பிடித்து போனது. பிரேமலதாவிடம் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என அங்கிருந்தோர் கேட்க அவர் வெட்கத்தில் தலையாட்டி சென்றிருக்கிறார். இதையடுத்து 1990ஆம் ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் தலைமையில் விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அளவில் திருமணம் நடைபெற்றது. பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள் வருகை புரிந்திருந்தனர். ஒரு மிகப்பெரிய நடிகரை திருமணம் செய்துள்ளோம் என்ற பரபரப்போடே இருந்தார் பிரேமலதா. ஆனால் சில ஆண்டுகளிலேயே விஜயகாந்தின் தொழில்களில் சிலவற்றை கவனிக்க தொடங்கினார். இந்நிலையில் 2000ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட அவரால் ரசிகர் மன்ற பணிகளை சரிவர கவனிக்க முடியவில்லை. இதனால் ரசிகர் மன்றத்தை நிர்வகித்த ராமு வசந்தன் மன்றம் குறித்த விஷயங்களுக்கு பிரேமலதாவை அணுகி ஆலோசனை பெற்றார். அவரோடு சேர்ந்து விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை பல்வேறு பணிகளில் ஈடுபட வைப்பதோடு நற்பணி மன்றங்களாக மாற்றி விஜயகாந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட செய்தார். அதோடு ரசிகர் மன்றத்துக்கென்ற பிரத்யேக கொடியை வடிவமைக்க செய்து விஜயகாந்த் கையால் அதனை அறிமுகமும் செய்து வைத்தார். இந்த சமயத்தில் ராமு வசந்தனின் உடல்நிலை மோசமடைய மொத்த கட்டுப்பாடும் பிரேமலதா வசம் சென்றது. ரசிகர்கள் அனைவரும் பிரேமலதாவை அக்கா என அழைக்க தொடங்கினர். இதனிடையே ரஜினிகாந்த் நடித்த பாபா படத்துக்கு மருத்துவர் ராமதாஸின் பாமக கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்ததால் அவரின் உதவியை நாடினார் ரஜினி. அவரும் பிரச்சனையை தீர்க்க முயன்றார். ஆனால் பாமக விடுவதாக இல்லை. இந்நிலையில் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட விஜயகாந்த் பாமக இளைஞரணி தலைவராக அப்போது இருந்த மருத்துவர் அன்புமணியை கடுமையாக சாட சினிமா பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக மாறியது. பாமக தொண்டர்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் மாறி மாறி மோதிக்கொண்டனர். ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பிரேமலதாவை சந்தித்து தலைவர் அரசியலுக்கு வர வேண்டும், அப்போதுதான் பாமக மட்டுமல்லாமல் நம்மை எதிர்க்கும் யாரையும் திருப்பி அடிக்க முடியும் என சொன்னார்கள் ரசிகர்கள். இதனை சரியான வாய்ப்பாக கருதிய பிரேமலதா மொத்த சிக்கலையும் விஜயகாந்திடம் சொல்லி அரசியலுக்குள் வர அழுத்தம் கொடுத்தார். அதிமுக ஆட்சியில் நடந்து வந்த பல்வேறு சிக்கல்களை கண்ட விஜயகாந்தும் அரசியலுக்கு வரலாம் என்ற எண்ணத்தில் இருக்க பிரேமலதாவின் யோசனையை உடனே ஏற்றார். தயாரானது கட்சி, ரெடியானது கொடி. மதுரையில் இருந்து உதயமானது தேமுதிக. விஜயகாந்த் கட்சி தொடங்கினாலும் அதில் பிரேமலதாவின் தலையீடு ஏதும் இருக்கவில்லை. முழுக்க முழுக்க விஜயகாந்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே கட்சி இருந்தது. இந்த அணுகுமுறையே தொண்டர்களுக்கு தேமுதிக மீது நம்பிக்கையை கொடுத்தது. அப்போது 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வர விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டார் விஜயகாந்த். களத்தில் விஜயகாந்த் பரபரப்பாக சுற்றி கொண்டு இருக்க அவரோடு சேர்ந்து சுற்றி வந்தார் பிரேமலதா. விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்தின் தேர்தல் பரப்புரை பொறுப்பாளராகவே செயல்பட்டார். கட்சியினரோடு சேர்ந்து அனைத்து முன் தயாரிப்புகளையும் மேற்கொண்டார். இதனால் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வென்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் விஜயகாந்த். பிரேமலதாவின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் விருத்தாச்சலத்தில் நடந்த கூட்டத்தில் என்னை அண்ணன் என இங்கு அழைப்பவர்களை விட பிரேமலதாவை அண்ணி என அழைப்பவர்கள் தான் அதிகம் என பேசினார். அவ்வளவுதான், அண்ணி யாரே என போஸ்டர்கள் ஒட்டி மகிழ்ந்தனர் தேமுதிக தொண்டர்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு கட்சி நிர்வாகத்தில் பிரேமலதாவின் ஈடுபாடும் தலையீடும் எட்டி பார்க்க தொடங்கியது. குறிப்பாக 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல முடிவுகளை எடுப்பதில் விஜயகாந்துக்கு பிரேமலதா உதவினார். மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி என அதுவரை பேசி வந்த விஜயகாந்தை கூட்டணி அரசியல் செய்ய சம்மதிக்க வைத்தார் பிரேமலதா. இதனால் 2011 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து 29 இடங்களை பிடித்தது தேமுதிக. பிரேமலதாவின் அரசியல் கணக்கை எண்ணி ஆச்சரியம் அடைந்தார் விஜயகாந்த். தேமுதிகவின் மகளிரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் சட்டமன்றத்தில் அதிமுகவோடு விஜயகாந்த் மோத 8 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு தாவினர். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு விஜயகாந்தின் உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டது. அவரை அமெரிக்கா அழைத்து சென்று சிகிச்சை கொடுத்தார் பிரேமலதா. சற்று உடல் தேறியதும் மீண்டும் அரசியலில் செயல்பட தொடங்கினார் விஜயகாந்த்.
ஆனால் அவ்வளவு ஆக்டிவாக இல்லை. இதனால் தேமுதிகவின் மொத்த கட்டுப்பாட்டையும் கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் பிரேமலதாவுக்கு ஏற்பட்டது. அதோடு பிரேமலதாவின் தம்பி சுதீஷும் கட்சியில் ஆக்டிவானார். 2014 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தார் விஜயகாந்த். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியின் முகமாக விஜயகாந்தை முன்னிறுத்த களத்தில் இறங்கி தீவிர பரப்புரை செய்தார் பிரேமலதா. மோடியே கூட பிரேமலதாவை பாராட்டினார். ஆனால் தேமுதிகவால் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை. 2016 தேர்தல் நெருங்க விஜயகாந்துடன் கூட்டணி வைக்க முயன்றது திமுக. ஆனால் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தும் கட்சியோடு கூட்டணி என அழுத்தம் கொடுத்தார் பிரேமலதா. இதனால் திமுகவோடு கூட்டணி செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போது வந்ததுதான் மக்கள் நல கூட்டணி. முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தி வைகோ தலைமையில் உருவானது மக்கள் நல கூட்டணி. ஆனால் ஜெயலலிதா வென்று ஆட்சி அமைக்க அதிகமான இடங்களை பெற்று திமுக எதிர்கட்சியானது. மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களில் விஜயகாந்த் உள்ளிட்ட பலரும் டெபாசிட்டை இழந்தனர். இதற்கு பிறகு மொத்த தேமுதிகவும் கலகலத்தது. பலரும் கட்சியை விட்டு விலகினர். இதையடுத்து பெரிய அளவில் தேமுதிகவால் எதையும் சாதிக்க முடியவில்லை. உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என தோல்வியடைந்த கட்சியாக மாறியது தேமுதிக. இந்த அனைத்து தேர்தல்களிலும் முடிவுகளை எடுத்தது பிரேமலதாவே. இந்நிலையில் தான் 2018 கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்ட பிரேமலதா இப்போது கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். கட்சியின் கண்ட்ரோலை முழு அதிகாரத்தோடு கையில் எடுத்திருக்கிறார். அவரின் இந்த முடிவு தேமுதிகவை மீண்டும் வெற்றிக்கு அழைத்து செல்லுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.